ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, திராவிட கட்சியால நின்று தனியா நின்று கூட்டணியே எல்லாம் நின்று வெற்றி பெற முடியுமா? ஏன் வெற்றி பெற முடியாது? நீங்க சொல்லுங்க, வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? 2016 அதிமுக எப்படி சாதிச்சாங்க? 2016 அதிமுக வேற, அவங்களோட மாஸ் வேற. ஜெயலலிதா அம்மையார் 2011 எப்படி வந்தாங்க? யாரு? 2011 அதான் ஜெயலலிதா அம்மையார்களோட மாஸ் வேற. இப்ப ஸ்டாலின் இருக்காருல்ல, சரியா? நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் ரொம்ப தைரியமானவர், இந்தியாவிலே சிறந்த ஆட்சி வந்தாரு. இப்ப சொல்ற 234 தொகுதியிலையும் ஜெயலலிதா அம்மையார் நின்னா 170 தொகுதி கிட்ட ஜெயிச்சான். ஆனா நீங்க இப்ப இருங்க நான் சொல்லிடுறேன். அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இருக்க தயாரா? அதுக்கப்புறம் நான் சொல்லல, சீமான் வர 234 தொகுதி வெற்றிய தோல்வியை நின்று பாப்போம் நிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஸ்டாலின் அவர்களால் நிக்க முடியுமா? திமுக முதல் தடவை ஜெயிச்சதே 6 கட்சி கூட்டணியிலயோ 13 கட்சி கூட்டணியிலயோ என்னமோதான். 13 கட்சி கூட்டணியில வெற்றி பெற்றது அப்படின்னா மக்கள் சொல்றாங்க. இன்னும் கூட அந்த செய்தி இருக்கு. அதுக்கு ஆதாரமா ஆனந்த விகடன்ல அப்போ வந்தப்ப 6 கழுதையோ 13 கழுதையிலயோ ஏறி கோட்டையை நோக்கி திமுக போற மாதிரி, திமுக தலைவர்கள் உட்காந்து போற மாதிரி காமிச்சாங்க. ஆனந்த விகடன்ல ஒரு வரைபடம் வந்து வரைஞ்சி அதை கலாய்ச்சிருந்தாங்க. அப்ப திமுகவால கை போட்டுதான் வெற்றி பெற முடியும். மற்றவங்களாலாம் கை வெறும் காலாலே வெற்றி பெற முடியும். உங்களுக்கு எல்லாம் யாராவது ஒருத்தர் சப்போர்ட். நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களோ? ஆமா, மக்களிடையே ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க. தோல்வி எல்லாம் பெறலையே, வெற்றி தான்.